கும்பகோணத்துலேருந்து வர்றேன். நான் வந்து எப்போதும் வருடம் சஷ்டிக்கு பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த கும்பாபிஷேகத்துக்காக சிறப்பாக பண்ணுங்கிறதா இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இந்த பந்தல் பச்சை பந்தல் அமைப்பு பண்ணுறதே வந்திருக்கேன். ஒரு ஆசை இந்த பொண்ணுன்னு இந்த வருஷம் கும்பாபிஷேகம் பண்ண ஆசை அது மாதிரி வந்து பண்ணிட்டேன் நான். இப்போ இங்கே அமைச்சிருக்கக்கூடிய இந்த பழம் எல்லாமே நீங்கள் பண்ண? ஆமாம் 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 ஆமாம். இது எவ்வளோ வாழை பழங்கள் இதுக்கு எல்லாமே வந்து? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 குலை, நுங்கு ஒரு 60 குலை, அப்புறம் சாத்துக்குடி ஒரு 10 மூட்டை, அப்புறம் இதெல்லாம் இந்த ஈஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து வருது. ஈஞ்சிலாம் கேரளாலேருந்து வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நுங்கு, மாங்காய், பிலாப்பழம், ஆட்கள் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் நாங்கள் வந்திருக்கோம். 2 நாள் நடந்துகிட்ருக்கு இந்த பணி. இன்னும் மாலையெல்லாம் வேலை ஆகிட்டுருக்கு. இந்த மாலையும் இதில் வந்து ஜோடனை பண்ணுவோம். இதுக்காக இப்போ எவ்வளவு செலவு ஆகிருக்கு உங்களுக்கு? ஒரு 4 லட்சம் ஆகும். சரி, இப்போ நாளைக்கு இந்த குடமுழுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பழத்தை எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க? இல்லை, இது இப்படியே தான் இருக்கும். நாங்களாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போக மாட்டோம். இது இங்கே தான் இருக்கும். இப்போ கோவில் சார்பிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். கோவில் சார்ந்து இது அப்படியே இருக்கும். ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. தட்டி ஒரு 1 வீக் கழிச்சு தான் ரிமூவ் பண்ணுவாங்க. இப்போ எடுக்க மாட்டாங்க, தட்டி எடுக்க மாட்டாங்க. ஓகே, தேங்க்ஸ்.